Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன். ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம், என்ன ட்ரெயினுன்ற டீட்டெயில்ஸை நான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ முதல்ல நீ எப்படி கோயம்புத்தூர் வந்தன்றது பார்த்தீங்கன்னா, நேற்று மார்னிங் கோவை எக்ஸ்பிரஸில் கிளம்பி வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அரக்கோணம் வரைக்குமே வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் நமக்கு கிடைச்ச சீட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சீட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம நடுவில் இந்த லாஸ்ட்டு சீட்டில் தான் உட்காந்துருந்தோம். விண்டோ சீட் கிடச்சிருந்தாலும் வ்ளாக் அப்படியே எப்படியாச்சும் கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கலாம். இங்கே நடுவில் கிடச்சிதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் எல்லா ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின்ஸை கவர் பண்ண முடியல. ஸ்டேஷன்ஸ்க்கு ரெண்டு பக்கமும் எந்திரிச்சு போக முடியல. ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா ரெண்டு டோராண்டியுமே க்ரௌடு வந்து ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். ஸோ என்னால் கோவை எக்ஸ்பிரஸ் வ்ளாக் செகண்ட் டைம் எடுக்க முடியல. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2024 நினைக்கிறேன். ஆமாம், 2024 எடுக்க ட்ரை பண்ணேன். பட் அப்போவுமே எடுக்க முடியல. ஸோ இப்போ 2026லுமே இந்த வ்ளாக் கோவை எக்ஸ்பிரஸ் வ்ளாக் மிஸ் ஆகுது. 2 வாட்டி மிஸ் ஆகிடுச்சு கைஸ். என்னால் சுத்தமாக வ்ளாக் எடுக்க முடியல கோவை எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக கோவை எக்ஸ்பிரஸ் ஒரு நாள் வ்ளாக் எடுப்பேன். ஸோ இப்போ வாங்க நான் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோம், எங்கே போகிறோன்ற டீட்டெயில்ஸை நான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நான் கோவை எக்ஸ்பிரஸில் வந்தேன். ஸோ வந்துட்டு இங்கே ராணிஸ் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். சிங்கிள் பெட்ரூம் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 2000, நான் ஏசி வந்து 1200 வாங்குறாங்க. அதுக்கு கீழே உள்ள அதோட ஹோட்டலில் தான் நான் லஞ்ச் சாப்பிட்ருந்தேன். ஸோ நம்ம ரேக் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிளாட்ஃபார்மில் தான் அங்கே இருக்குது கைஸ். ஸோ நேற்று நைட்டு வந்தது அப்படியே லோக்கோ மட்டும் டீகப்பிள் பண்ணிட்டு அங்கே முன்னாடி போய் கப்பிள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம அப்படியே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ட்ரெயின்ன்றதை நம்ம பக்கத்தில் போய் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வர போகக்கூடிய உதய் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளை பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வர புல் பண்ணக்கூடிய லோக்கோ என்னென்னா WP7 ஈரோடுங்க, 37945. ஸோ இந்த லோக்கோ தான் நம்மளை கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வர புல் பண்ண போது. என்கிட்ட லோக்கோ சேஞ்சோ இல்லை ரேக் ரிவர்சலோ கிடையாது. ஸோ சிங்கிள் ஸ்ட்ரெச் தான். வாங்க நம்ம இப்போ ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கோச்சோட இன்டீரியர் பார்த்துடலாமா, எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டபுள் டெக்கரில் ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், இந்த டோரை எப்படி ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இது வந்து கீழே போகிறது, இது வந்து மேலே போகிறது. கீழே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு சீட்டில் உட்காந்து பார்த்துடலாமா எவ்வளோ லோவாக இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள், அதுதான் ஸ்டேஷனு. அண்ட் நமக்கு விண்டோ பார்த்திங்கன்னா எவ்வளோ லோவாக இருக்குன்றது. ஸ்டேஷன் பக்கத்தில் இப்படி மேலே போயிடலாம். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கீழே உள்ள மாதிரி தான் 3x2 தான். ஸோ பட் இதோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 and 6 இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
முனீஸ்வரன் கோவிலும் பக்கத்தில் ஒரு ஆலமரமாக இருக்கும். ஸோ இந்த மரத்தை வெட்டவே இல்லை இவங்க எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது. இதே மாதிரி தென்காசி செங்கோட்டையிலலாம் மரத்தை வெட்டாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா தென்காசி ஜங்ஷன் செங்கோட்டையிலலாம் நிறைய மரம் இருக்கும் இதே மாதிரி. இதெல்லாம் வெட்டிட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாங்க. இதை மாதிரி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம ட்ரெயின் கிளம்ப இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது guys. ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லோக்கோ பின்னாடி நேம் போர்டு உட்பட எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். ஸோ நம்ம ட்ரெயின் கிளம்ப இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. 5:35 ஆகுது. என்ன ரீசன் தெரில, நிறைய ட்ரெயின் டெல்லியில் வந்துட்டுருக்கு. அது என்னென்னு செக் பண்ணி பார்த்தா ஏதோ ட்ராக் ஒர்க்கு ஏதோ ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஒர்க்கு என்னன்னு தெரியல. ஸோ இதே போக ஜேர்னியில் போகும்போது அப்படியே நான் டீட்டெயிலாக விசாரிச்சு சொல்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், என்னுடைய ட்ராவல் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு என் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வந்து பார்த்திங்கன்னா 5:48 ஆகிடுச்சு. ட்ரெயின் கிளம்பியிருக்கணும், ஆனால் என்னன்னு தெரில, இன்னும் கிளம்பவே இல்லை. ஸோ சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் டிலேக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஒன்று வந்து வேப் 70 ரோடு, இன்னொன்றுமே வேப் 70, ரெண்டுமே வேப் 70 ரோடு தான். ஒன்று திருப்பதி இன்டர்சிட்டி, இன்னொன்று சென்னை இன்டர்சிட்டி. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்தே பாரத் ரெடியாக நிற்கிது. நம்ம போனோடனே பின்னாடியே வரும். இங்கே ட்ரெயின் ரொம்ப சின்ன ட்ரெயின் இது. தெரியல. ஸோ வந்தே பாரத் இருக்கிற இடம் தெரியவில்லை. கோயம்புத்தூர் விட்டு வெளில வந்தால் கொஞ்சம் நேரத்தில் கோயம்புத்தூர் நார்த்தில் ஒரு அன்ஸ்கெடியூல்டு ஆல்ட்டு.
ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் நீலகிரி எக்ஸ்பிரஸ் மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிறது டிலேயில் ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிலேயில் போயிட்டுருக்கு. 5 o'clock வரணும் போல், பட் 1 hour டிலேயில் இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. ட்ரெயின் நம்பர் 22666 கோயம்புத்தூர் பெங்களூர் உதய் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இது. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 5:45க்கு கிளம்பி திருப்பூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், குப்பம் அண்ட் கிருஷ்ணராஜபுரம் அண்ட் 12:40க்கு பெங்களூர் ரீச் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours 55 minutes எடுத்துக்குது. 419 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது. அண்ட் நம்ம ட்ரெயினோட கோச் கம்பெனிஷன் பார்த்தீங்கன்னா 7 டபுள் டெக்கர் ஏசி கோச்சு, ஒரு நார்மல் ஏசி சேர் காரு அண்ட் 7 செகண்ட் சீட்டிங் கோச்சு, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா DL1. ஸோ அன்ரிசர்வ் டைப்பில் உள்ள ஒரு செகண்ட் சீட்டிங் கோச் தான் DL1. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கோச்சஸே கிடையாது. அண்ட் நமக்கு கிடைச்சிருக்க கோச் பார்த்தீங்கன்னா C4 சீட் நம்பர் 106 விண்டோ சைட் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் மோஸ்ட்லி ட்ராக் சைட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி வெளில வர முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க மீறி வெளில வர முடியாது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ சைட்லேருந்து தான் கவர் பண்ணுவேன். ஸோ ஒரு ஒரு 5 minutes அன்ஸ்கெடியூல்ட் ஹால்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர் நார்த்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம சீட்டில் போய் உட்காந்துட்டு நம்ம சீட்டில் உள்ள அம்னிட்டிஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். சீட்டில் உள்ள அம்னிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், சாப்பிட்றதுக்கு வச்சு பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு அண்ட் புக் வச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ரெஸ்ட் இருக்குது. கீழே வந்து இது லெக் ரெஸ்ட் கிடையாது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ஏசி சேர் இருக்குது, என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். இந்த சீட் வந்து ஸ்லைடிங் நம்ம சாஞ்சு உட்காருவோம்ல, அந்த இது இல்லை போல். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஏசி சேர் காரில் இல்லாது. ஸோ ஓகே, அப்படியே ஒரு ப்ளக் டைப் சார்ஜிங் போர்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரீன் இருக்குது. நான் அதை வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்களா இப்போ ட்ரெயின் கிராஸ் ஆச்சுல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டாப்பில் இருக்கோன்றது தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து எப்போவுமே நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா விண்டோக்கான இது தான் பார்ப்போம். ஸோ பட் இப்போ வந்து ட்ரெயின் டாப்பில் ஒன்று தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா ட்ரெயினுமே க்ராஸ் பண்ணுவோம், எல்லா ட்ரெயினுமே இது தான் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம், என்னால் ஸ்டேஷனில் இறங்கி பேச முடியாது. ஸோ வரப்போகிற எல்லா ஸ்டேஷனுக்குமே வந்து நம்ம இங்கே தான் உட்காந்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். But not sure. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 18 minutes டிலேயில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான திருப்பூர் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஹால்ட் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் தான். ஸோ 3 minutes ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு திருப்பூர்லேருந்து. ஸோ என்ன ரீசனுக்காக டிலேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நாட்டில் ஒரு அன்ஸ்கெடியூல்ட் ஹால்ட் போட்டிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரூட் இந்த ட்ரெயினில் இந்த ரூட்டில் ஒரு எல்லா ட்ரெயினுமே டிலேயில் தான் வந்துட்டுருக்கு.
இப்போ இன்னும் நிறைய ட்ரெயின் நேற்றே வந்து நான் கோயம்புத்தூர் கோவை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா 140க்கா 152 கிட்டத்தட்ட திருப்பூர் 140 இல்லை, ஒரு 130 போல், 130 நினைக்கிறேன், 130 120 கிட்டே நம்ம திருப்பூர் வந்தாச்சு. ஆனால் கோயம்புத்தூர் வரதுக்கு 2:45 ஆச்சு. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் டிலேல, சாரி கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் டிலேல தான் நம்ம நேற்றே கோயம்புத்தூர் ரீச் ஆகும். ஸோ என்ன ரீசன்னே தெரில. நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ட்ரெயின் நிறைய டிலேல தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ரீசன்றதை நான் போக போக அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம திருப்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. நமக்கான அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஈரோடு அவுட்ரு வந்தாச்சு, ஈரோடு ஜங்ஷன் வந்தாச்சு. நான் இவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ வெளில வந்து அப்படி இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி ட்ரெயினில் வச்சுட்டுலாம் நம்ம என்ன தான் ஏசியில் டிக்கெட் இருந்தாலும் இப்போ ஃபுட்போர்டில் வந்து நின்று அந்த காற்று வாங்குறது பார்த்தீங்களா, அருமையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்போ அரக்கோணம் ஏற்காடு எக்ஸ்பிரஸை புல் பண்ணிட்டு வந்தது லோக்கோ. இது இப்போ தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ஸே லேட்டாக தான் வந்திருக்கு. 1 hour 10 minutes தெரியல, 7 o'clock தான் வந்திருக்கு. ஓ விவேக் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டெம்பிள்காக் லாங்கஸ்ட் ரன்னிங் ட்ரெயின். ஆனால் இது ஏன் இன்னும் கிளம்பாமல் இருக்குது பாருங்களேன். இது ஸ்லீப்பர் கோச்சு. ஸ்லீப்பர் கோச்சில் எப்படி ஏறி உட்காந்துருக்காங்க, ஏன்னா படுக்க கூட விட மாட்டேங்களா. ஸ்லீப்பர் கோச்சில் 100 பேசஞ்சர்ஸ் அவ்வளோ பேர் ஏறி இருக்காங்க. பக்கத்தில் போய் காட்டுறேன். ஒரு 17 minutes டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆள்ட்டான ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன் தான். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு. அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக ஏறி இருக்காங்க ஸ்லீப்பர் கிளாஸில். நார்த் இந்தியா போகிற ட்ரெயின்னாலே இது நடக்கிறதான் போல். இவ்வளோ க்ரௌடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய திருப்பதி இன்டர்சிட்டி, வந்தே பாரத், அப்புறம் சென்னை இன்டர்சிட்டி லைனாக ஒரு 3 ட்ரெயின் லைனாக பின்னால் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான கூட்டம் தான் இது. ஸோ நம்ம வந்து வந்தே பாரத் வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கணும். இந்த நேரத்துக்கு ஓவர்டேக் பண்ணி அவங்க முன்னாடி போயிருக்கணும். ஆனால் இனிமேல் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ எல்லாருக்கான சிக்னல் போட்டு ஓவர்டேக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல.
பா. ஸோ காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபுல்லாகி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆப்போசிட்டில் ட்ரெயின் கிராஸ் ஆனால் எப்படி செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மாவேலி பாளையம்னு ஒரு அன்ஸ்கெடியூல்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ஓவர்டேக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம போய் வந்தே பாரத் ஓவர்டேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து வரலாம். ஒரு 15 மினிட்ஸ் அன்ஸ்கெடியூல் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. சிக்னல் கடைசியாக கிடச்சிருச்சு. வந்தே பாரத் கிராஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நமக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. சபரி எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம். சபரி எக்ஸ்பிரஸை கவர் பண்ணலான்னு நினச்சா கவர் பண்ண முடியாது போலயே. ஏன்னா இந்த இடத்தான ஒரு இது கவு மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தாச்சு, ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ திருப்பதியிலேருந்து செகண்ட்ராபாத்லேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நம்ம ஐசிஎஃபாக இருக்கும் போது ட்ராவல் பண்ணோம். ஸோ இப்போ எல்ஹெச்பி கொடுத்துருக்காங்க. திரும்ப ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணுவாங்கல்ல.
23 மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆல்ட் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் தான். பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தா எதுவும் வரல, உள்ளேயும் வரல, இங்கேயும் வரல. ஆன்போர்ட் கேட்ரிங் ஈரோடு ஜங்ஷனில் ஏறினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. வீட்டுக்குன்னு வந்து நல்லா இருக்கும், நல்லா இருக்குது. சீப்புக்கு கவர்மெண்ட் காலேஜ் லட்சராக இருந்தோம். வந்து படிப்பு சேம் பண்ணியிருக்கோம். அவ்வளோ. ஸோ பார்த்தீங்கன்னா மொரப்பூரில் ஒரு அன்ஸ்கெடியூல் வந்துட்டு என்ன ரீசன் தெரில, ட்ராக் ஒர்க் நிறைய போயிட்டுருக்கு. இதனால தான் எல்லா ட்ரெயின்ஸுமே டிலேயில் வந்துட்டுருக்கு. ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு அன்ஸ்கெடியூல் ஆகட்டுன்னு என்ன ஏதுன்னு தெரியுது. நான் போக அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். வீட்டு சும்மா போக எழுதி சொன்ன உடனே வெறுமை தரலைங்க. அது இருக்காக இருக்குது, எதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பசங்க போடுறதால இப்போ தமிழ்நாடு சினிமா போகிற மாதிரி அந்த வீட்டில் வயசான மட்டும் இருக்கு. பொள்ளாச்சி வந்து வீட்டுக்கு வந்து எல்லாம் பயிற்சியாமல் வாங்கிட்டு ஒரு குழந்தை வச்சிருக்காங்க. அந்த முதல் வீட்டு வச்சாரு. நான் என்ன பண்ணுறது, அவனுக்கு ரொம்ப 5 ரூபா. உருட்டி ஒரு 1 hour டிலேயில் நம்ம திருப்பத்தூர் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்திங்கன்னா குப்பம் தான். ஸோ தமிழ்நாட்டுடைய லாஸ்ட் ஆல்ட்டு தான் இது. ஸோ குப்பம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஆந்திராவில் இருக்குது. ஸோ ஆந்திராவை டச் பண்ணிட்டு தான் நம்ம பெங்களூர் போக முடியும். ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட்டையும் கவர் பண்ணுறது தான் இந்த ட்ரெயினு. ஸோ ஓகே காய்ஸ், ஸோ நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டு வந்து குப்பமில் மீட் பண்ணுறேன். ஸோ என்ன ரீசன், 2 நாளாக எல்லா ட்ரெயினுமே டிலேயில் தான் வந்துட்டுருக்கு. 2 நாளாக இல்லை எத்தனை நாளான்னு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச 2 டேஸாக தான் டிலேயில் வந்துட்டுருக்கு. சேலம்லேருந்து இங்கே ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் ஒர்க் போயிட்டுருக்கு. என்ன ட்ராக் ஒர்க் போயிட்டுருக்கனால எல்லா ட்ரெயினுமே ஸ்லோவாக தான் வருது. ஈவன் சதாப்தியும் ஸ்லோவாக தான் வருது, வண்டே பாரத்துமே ஸ்லோவாக தான் கிராஸ் ஆகிருக்கு. ஒரு ட்ரெயின் இல்லை, எல்லா ட்ரெயினுமே ஸ்லோவாக தான் ரீச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ
எனக்கு தெரிஞ்சு இப்போவே பார்த்தா நம்ம டிலேயில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ டிலேயில் தான் போய் ரீச் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 hour டிலே, ஒரு 20 minutes டிலேவாக இருந்த ட்ராவல் பண்ணால் இப்போ 1 hour டிலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நமக்கான அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குப்பம் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே இட்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, வடையும் செம்மையாக இருக்குது, சாம்பாரும் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. பட் ஒரே ஒரு குறை என்னென்னா சாம்பார் பத்தலை ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 60 ரூபா இட்லி, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாம்பார் மட்டும் கொஞ்சம் பத்தலை. தயவு செஞ்சு கொஞ்சம் சாம்பார் நிறையா அடைச்சா நல்லாயிருக்கும். 2 இட்லிக்கு தான் வந்தது, ஒரு இட்லிக்கு வரவே ஸோ பத்தலை. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இட்லிலாம் அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்தது. சேலம் ஜங்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்துருவோம். ஸோ ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ண மாட்டோம், ஜோலார்பேட்டை பைபாஸ் பண்ணி தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் ஒன்று எடுத்து ஜோலார்பேட்டை பைபாஸ் கேபின், ஜோலார்பேட்டையை பைபாஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பெங்களூர் ரூட்டில் ரீச் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி மலை. நம்ம ஆல்ரெடி ஏலகிரி போயிட்டு வந்தாச்சு. பார்க்காதவங்க லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க அந்த vlog-ஐயும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போகிற லைனு. நம்ம இதில் இருந்து அப்படியே ஜோலார்பேட்டையை பைபாஸ் பண்ணி நம்ம பெங்களூர் லைனை கேப்சர் பண்ண போகிறோம். பெங்களூர் லைனை பிடிக்க போகிறோம். கோவாப்பட்டியிலேருந்து வர லைனு. பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 15 minutes டிலேயில் நம்ம குப்பம் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆச்சு பார்த்தீங்கன்னா
கேஆர்புரம் தான். ஸோ கிருஷ்ணராஜபுரம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு நான் ஸ்டாப் ரன் இருக்குது. அண்ட் இந்த 90 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் டிலேவை கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் கம்மி பண்ணணும். ஏன்னா சத்தியமாக ஆன் டைமுக்குலாம் போக முடியாது. ஆன் டைம் வந்து 12:40, டைம் இப்போ 11:43 ஆகுது. ஸோ ஆன் டைமுக்குலாம் சான்ஸ் கிடையாது. பட் கொஞ்சமாச்சும் டிலேவை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து இன்னொரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. ஸோ அதோட vlog நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நான் போயிட்டு வெளில போயிட்டு டிக்கெட் எடுக்கணும், லஞ்ச் சாப்பிட்ணும். ஸோ ஆரம்ப ஒரு பெரிய இதுவாகவே இருக்குது. ஸோ பார்ப்போம் எவ்வளோ டெல்லியில் போகிறோன்றத. டீட்டெயில் தானே நம்ம ட்ரெயினை பற்றி வச்சுன்னா இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பண்ணோம்னா, ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா March 18, 2018 தான் நம்ம ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் டைம் இன்னாகரல் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸாக இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ரன்னிங் எக்ஸ்பிரஸ். ஸோ அண்ட் நம்ம ட்ரெயினோட ரேக் ஷேர் பற்றி அதையும் சொல்லிடுறேன். ஸோ ரேக் ஷேரிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் கேஎஸ்ஆர் பெங்களூர் ஏசி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸோட தான் நம்ம ட்ரெயின் வந்து ரேக் ஷேர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வாங்க இப்போ நான் என் சீட்டுக்கு போகிறேன். போயிட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 42 கூட போட்டு அடுத்த ப்ளாக் ரீச் பண்ண 42 கூட போட்டுருவேன். ஸோ அந்த லைன் வந்து கோலார் போகிற லைனு, கோலார் கோல்ஃபீல்ட் லைன், கேஜிஎஃப் லைன் போகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 hour 5 minutes டிலேயில் நம்ம கேஆர்புரம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ டிலேவை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம், ரொம்பலாம் கம்மியே பண்ணலாங்க. ஸோ இந்த டைமுக்கு நம்ம ஆல்ரெடி பெங்களூர் போய் ரீச் ஆகிருக்கணும். ஸோ எவ்வளோ நேரம் டிலேயில் தான் நம்ம பெங்களூர் போய் ரீச் பண்ண போகிறோன்றது தெரியல. ஸோ அதை போய் பார்த்தோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். வெளில போய் பேச முடியல, 2 பக்கமும் ஆளுங்க நின்றுட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes ஆனதுக்கப்புறம் நம்ம கேஆர்புரத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நமக்கான அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா பெங்களூர் தான், கேஎஸ்ஆர் பெங்களூர். ஸோ லாஸ்ட் இன்டர்மீடியட் வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூர் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வருது. ஸோ பார்ப்போம் எப்படி லைக் எவ்வளோ டிலேயில் நம்ம பெங்களூர் ரீச் பண்ணுறோன்ட்டு. 150க்கு இன்னொரு ட்ரெயின் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 150 கிளம்புது அந்த ட்ரெயின். நான் போய்ட்டு அந்த ட்ரெயினை பிடிக்கணும், டிக்கெட் எடுக்கணும்.
ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ வாங்க அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். Bus C4 அப்படின்னா C3. C4. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம் பெங்களூருக்கு. ஆனால் என்ன 1:15க்கு ரீச் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பெங்களூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:25 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் தான் நம்ம அடுத்த ட்ரெயினை பிடிக்கணும். என்ன ட்ரெயின் எங்கே போகிறேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய ட்ராவல் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இன்ஸ்டாகிராமில் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ டாடா பாய்.